வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. சார், வாண்ட் டு நோ இஃப் த பேபி பார்ன் ஆன் ஆடி அமாவாசை மீன்ஸ் இஸ் இட் பேட்? ஓகே. எப்பொழுதுமே அதாவது ஆடி அமாவாசையில ஒரு குழந்தை பிறந்தா அது கெட்டதா அப்படின்னு கேட்குறீங்க. எப்பயுமே ஒரே ஒரு விஷயத்த வச்சு பலன் சொல்ல முடியாதுங்க. யாராவது ஒரு விஷயத்த வச்சு பலன் சொல்றாங்க அப்படின்னா, தயவு செய்து அத நம்பாதீங்க. அது வொர்க் அவுட்டே ஆவாது. ஏன்னா, ஒரு கிரகம் எதையுமே செய்ய போறதே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த அமைப்புல இருக்கிறதுல ஆடி மாதத்துல வர்றது, ஆ சித்திரை மாசத்துல வர்ற ஒரு 4 அமாவாசைக்கு வந்து பெரிய அளவுக்கு கெடுபலன் இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது சூரியன், சந்திரன் உச்சமடையக்கூடிய அமைப்பு, தன்னோட வீட்டிலேயே அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதுல இவரு சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாக இருப்பாரு. கார்த்திகை மாசத்துல சந்திரன் உச்சமாக இருப்பாரு. கடகத்திலையும் சிம்மத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த 2 வீடுகள்லயும் இருக்கக்கூடிய இவர் இருக்காருல்ல, யாரு, அமாவாசை அமைப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க இருக்கிற வீடு ஒளியான வீடு அப்படின்றதுனால. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல பாருங்க, இதுல அந்த ஆடி அமாவாசை எல்லாம் கடகத்தோட அமைப்பு அப்படி இப்படின்னு வந்துரும். இந்த அமைப்புல பாருங்க. இதுல அமாவாசையில பிறந்தாலே அடிக்கடி நம்ம சொல்றோம். ஒளியான அமைப்புகள்ல பிறக்கணும். அப்படி இல்லங்க அமாவாசை அமைப்புகள்ல பிறந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த அமாவாசையினுடைய இருளை நிவர்த்தி செய்யறதுக்கு குருவின் பார்வையோ, சுக்கிரனுடைய தொடர்போ, தனி புதனின் தொடர்போ வந்துரணும் அப்படின்னு சொல்றோம்ல. நேத்து கனடால இருந்து, டொரண்டோல இருந்து ஒரு ஜாதகம்ங்க. பார்த்தோனே என்ட்ட இப்ப கைக்கு வர்ற ஜாதகம்லாம் அவ்வளவு அருமையான ஜாதகம். இதே மாரி நீங்க கேட்ட சித்திரை அமாவாசையில பிறந்த ஒரு ஜாதகம். அவர் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். டேட் மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஜாதகத்தை பாருங்க. உங்களுக்கு டிகிரியோடவே கொடுக்க சொல்றேன். மேஷ லக்னம், மேஷ ராசி, பூர்ண அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காரு. சந்திரன் ஒரு 11 டிகிரி வளர்ந்து வந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 அது அமாவாசை அமைப்பு தான். ஒரு இவர் இருக்காரு. சூரியனோட ஒரே டிகிரியில புதன் சேர்ந்திருக்காரு. 2ல சுக்கிரன், செவ்வாய் மங்கள யோகத்துல இருக்காரு. பார்க்கும் போதே இவர் என்ன வேலை செய்வாருன்னு நீங்க சொல்லிடணும். 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல சனி 3ல் மறைஞ்சிருக்கிறாரு. 5ல் குருங்க, 15 டிகிரி குரு. ஒரு 2 டிகிரியில சந்திரனையும், 9 டிகிரியில சூரியனையும், 14 டிகிரியில புதனையும், 2 டிகிரியில ராகுவையும், ஒரு 9 டிகிரியில லக்னத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கொடுத்து வச்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம். அடிக்கடி சொல்றோம். ஒளியான அமைப்புகள்ல ஒரு ஜாதகம் சிறப்பான ஜாதகம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல குரு எல்லாத்தையும் சுபர்களோட தொடர்புல எல்லா கிரகமும் வந்துரும். ஒரு ஜாதகம் ரொம்ப 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 சுமாரான ஜாதகம் அப்படின்னா எல்லா கிரகத்தையும் சனி, செவ்வாய், ராகு தாக்கி இருப்பாங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த குழந்தை பிறந்தா நீங்க நல்லா இருந்திருக்கணுமே, நல்லா இருக்கீங்க ஜாதகம் அப்படின்னு நான் சொன்னோடனே, இவர் பிறந்தோடனே நாங்க இப்படி வந்தோம் அப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் வந்துடுது. செவ்வாய் 5 டிகிரி சுக்கிரனோட சேர்ந்து மங்கள யோகத்துல இருக்காரு. ஓகேங்களா? கொடுத்து வச்சவங்கலாம் அப்படிதாங்க பொறப்பாங்க. என்னதான் நீங்க இருளான அமைப்புகள்ல இருந்தாலும், அதற்கான விதி விலக்குது அந்த ஜாதகம். வாழ்நாள் முழுக்க அவர்லாம் கஷ்டமே படமாட்டாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஆமா, அவர் பிறந்த பிறகு நாங்க இந்த மாதிரியான விஷயம் வந்தோம். இப்போ கொஞ்சம் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயம் சொன்னாரு. அவங்களுடைய ஃபேமிலில இப்போ ஒரு சின்ன சலசலப்பு வர்றதுக்கு அடிக்கடி நான் பேசுறேன் பாருங்க. மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு அடுத்த ஜூன் வரைக்கும் டைமிங் சரியா இல்லன்னு. அந்த அமைப்புகள்ல இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிறாங்க அந்த ஃபேமிலி. ஓகேங்களா? ஆனாலும் தங்க, சாப்பிட, தூங்குறதுக்கான பிரச்சனைகள், அடிப்படை தேவைக்கான பிரச்சனைகள் இந்த ஜாதகத்துக்கு வராது. ஏன்னா ஒரே ஒரு காரணம். எந்த அமாவாசையில வேணாலும் பொறங்குங்க. நீங்க பிறந்த அந்த நாள்ல உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி, ராசிநாதனை குரு தொடர்பு கொண்டாரு, சுபர் தொடர்பு கொண்டாருன்ற பட்சத்துல நீங்க நல்லாவே இருப்பீங்க. யோக தசை கை கொடுக்குற அமைப்புல இன்னும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள்ல இருப்பீங்க. இந்த அமைப்புல இவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சூரிய தசை. சூரியன் குரு பாக்குறாரு. அடுத்து சந்திரன் குரு பாக்குறாரு. அதுக்கப்புறம் செவ்வாய் மங்கள யோகத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் ராகு குரு பாக்குறாரு. அதுக்கப்புறம் குருவே தசை நடத்துறாரு. அதுக்கப்புறம் சனி நட்பு ஸ்தானத்துல 3ல மறைஞ்சு தசை நடத்துறாரு. இன்னும் என்னங்க வேணும்? எப்படி உயர்குடி பிறப்புகள் பிறக்குறாங்க, எப்படி நல்லா இருக்கிறதுக்குன்னே சில ஆத்மா பூமியில பிறக்குது அப்படின்றத பாக்குறீங்களா? இதுதாங்க அந்த சாம்பிள் ஜாதகம். இப்படிதான் இருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி அமைப்புகள்ல பிறந்தாலும், எந்த கோயில்ல எந்த பூஜை போய் பண்ணிட்டு வந்தாலும், உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் அங்க நடக்கும். ஓகேங்களா? அதுல நீங்க எண்ணத்த வச்சுக்கணும். நீங்க BMW வரணுமா? நீங்க சாதாரண ஒரு வண்டியில வரணுமா? நீங்க பங்களா ஹவுஸ்ல இருக்கணுமா? இல்ல நீங்க சாதாரண ஹவுஸ்ல இருக்கீங்களா? ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறீங்களா? இதை உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணும். எந்த கோயில்ல போய் எந்த பரிகாரம் பண்ணாலும் இந்த வீடு கிடைக்கும் அந்த இதுன்னு அப்படிலாம் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. பிறந்த ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல லக்னம், லக்னாதிபதி ஒளியாக இருந்து யோக தசை வரும்பொழுது சாதனை புரிய போறவர். இவரெல்லாம் மருத்துவம், அதிகாரம் சொல்ற இருக்கக்கூடிய துறைகள்ல மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சு திரும்ப
இருக்கிற நாட்டை விட்டு வெளியில போகாம அந்த நாட்டிலேயே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க உயர்வான ஜாதகம்ங்க. பார்த்தோனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட கேள்வி அதான் தெரியல. நேத்து ஒரு கன்சல்டேஷன் வந்து அத ஒட்டிய கேள்விய இன்னைக்கு கேட்கிறீங்க. அதுவும் எனக்கு ஏன்னு தெரியல. இந்த அமைப்புகள்ல வெறும் ஒரு வார்த்தையிலலாம் பதில் சொல்ல முடியாது. அமாவாசையில பிறந்துட்டா, இதோ அமாவாசையில தான் பிறந்துட்டாரு. குரு தொடர்பு, புதன் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு லக்னத்துல புதன் திக்பலம், குரு பார்த்துட்டாரு, லக்னாதிபதி மங்கள யோகம், அடுத்தடுத்து யோக தசை அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன்னு வாழ்நாள் முழுக்க வாழ்வாருங்க. அப்பா அம்மாவே ஒத்துக்கிறாங்களே, இவர் பிறந்து தான் நாங்க மிகப்பெரிய உயர்வுக்கு வந்தோம். அடுத்து, 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 அடுத்து அப்படின்னு வந்தோம். அப்படின்னு சொல்லி அவங்க பெற்ற பேரண்ட்ஸே ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய உயர்குடி ஜாதகம்னா அப்படிதாங்க இருக்கும். பொறக்கும்போதே நீங்க அமாவாசையில பொறங்க, எதுல வேணாலும் பொறங்க. அதற்கான விதிவிலக்காக நீங்க நன்றாக இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு அமைப்பை அந்த கடவுள்ன்ற மகா சக்தி உங்களுக்கு பண்ணி அனுப்பும். நீங்க இங்க யாரையும் தேடி பரிகாரம், தோஷம் கழிக்கிறது, வாழை மரம் வெட்டுறது, தாலி கட்டுறதுலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.